நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 24/3/2013 ஞாயிற்றுக்கிழமை முதல் 30/3/2013 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். இன்னைக்கு துவாதசி திதியில் வாரம் துவங்கியிருக்கிறது. ஆயிலிய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. விசேஷம்தான். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு நல்ல விஷயத்தை நாம் பகிர்ந்துப்போம். இந்த வாரம் ஒரு சிலருடைய ஜாதக நிலைகளை நாம் பார்ப்போம். பிடிவாதமாக இருக்கிறவாளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? பித்தம் தலைக்கு ஏறும், பிடிவாதமும் தலைக்கு ஏறி போகிறது. என்ன செய்யறது? இப்படிப்பட்ட ஒரு சிலருடைய ஜாதகம் 6ஆம் இடத்துல சந்திரன் நிற்பா. 6ல் சந்திரன் இருக்கிறது விசேஷம் இல்லை. அதே நேரத்தில் சந்திரனுடைய செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் உண்டாகும். அவளை கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம். அதாவது சந்திரன் மட்டும் நின்று சந்திரனுடைய சனி கூடுறச்சு அவளை இழுத்து பிடிக்க முடியாது. அதே நிலை நவாம்சத்தில் 6ல் போய் ராகு பகவான் பாவகிரகங்கள் உட்கார்றச்ச எல்லாமே பதட்டமாக இருக்கும். தான் சொல்கிறது தான் நியாயம், தான் சொல்கிறது தான் மற்றவா கேட்கணுங்கிற பிடிவாதம் அவளுக்கு இருந்துருக்கும். அந்த பிடிவாதத்தை போக்குறதுக்கு மற்றவா அவளுக்காக பக்தி பிரார்த்தனையில் இருக்கிறச்ச இவளுக்கு இந்த பிடிவாதம் தளர்ந்து போகும். சரி, இந்த வாரம் ராசி பலனை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பார்கவன யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. சரி, துவாதசி திதியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறதுனால 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்குது, சனியுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். வேலை விஷயங்கள்லாம் வெளியூர் போகிறவாளுக்கெல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் சட்டுன்னு கிடச்சி வெளியூர் போயிட்டு வருவா. இந்த வரன் பார்க்குறவாள்லாம் அவசியம் பார்க்கலாம். இந்த வாரம் பொண்ணுக்கு பிள்ளையை தேடலாம், பிள்ளைக்கு பொண்ணை தேடலாம். நல்லா எல்லாம் உரிய நேரத்தில் நடக்கும். நிச்சயதார்த்த வரலும் போயிடும். காரணம், சனியுடைய பாவமும் சூரியனுடைய பாவமும் குருவுடைய பாவமும் நல்ல அம்ச கீர்த்தியில் உட்கார்ந்துருக்கிறதுனால கீர்த்தி யோகம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வாரம் எல்லா வகையிலையுமே நன்மையை நடக்கும். வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு போனவாள் நல்லா சௌக்கியமாக பத்திரமா போய் சேர்ந்துட்டேன்னு நல்ல தகவலை சொல்லுவாள். வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் ஊர் வந்து சேரக்கூடிய வாரம்னு சொல்லலாம். சில பேர் தான் எல்லாரும் ஊர் வந்துட்டால் யார் அங்கே வேலை பார்க்குறது? ஆகையினால சில பேர் வீட்டுக்கு வந்து சேருவா. அதனால் உயர் அதிகாரிகள்கிட்டலாம் நல்லா ரைட், நீங்கள் செஞ்சது ரொம்ப நன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா பாராட்டுதல்லாம் கிடைக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் இடமாற்றம்லாம் நல்லா சௌக்கியமாக கிடைக்கும். அதுக்கு காரணம் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது, சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. இடமாற்றம் நமக்கு சௌக்கியத்தை தரும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் தீர்த்தம யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 4 கிரகம் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. அது மட்டும் இல்லாது துவாதசி திதியும் நமக்கு ஒத்துழைப்பு தருது. அதே நேரத்தில் ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமும் நமக்கு பக்கபலமாக நிற்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்து முடிக்கிறதுக்கு ஏற்ற வாரம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள்லாம் தன்னால் தேடி வரும். சில பேர் வேலைக்கு விண்ணப்பிச்சிருப்பா, ஆர்டர் வழியேன்னு காத்துருப்பா, ஆர்டர் தன்னால் வரும். எந்த காரியத்தை நாம் லேசாக கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சாலும் கூட நீ நன்னா செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுவா. அந்த அளவுக்கு உயர்வை செவ்வாயுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் தர்றது. அதே நேரத்தில் ராகுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ஏற்ற காலம்னு சொல்லலாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு மறுபடியும் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். அதே நேரத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவாலாம் நல்லா தைரியமாக செய்யலாம். அதே நேரத்தில் தான தர்மத்தையும் மறந்துடாதீங்க. அதையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு புறா பண்ணி 100 ரூபா வந்ததுனால் அதில் 1 ரூபாயை நம்ம விதைக்கிறது தான் அது 1 கோடியாக நமக்கு தலைச்சி நிற்கும். அதாவது ஆலமரம் போல் அரச மரம் போல் அதை நம்ம மறந்துடப்படாது. அதாவது விவசாயிகளுக்கு நல்ல ஏற்ற மகசூல் நிறைய கிடைக்கும். குழந்தைகள்லாம் நல்லா படிப்பில் ரொம்ப நன்னா இருப்பா. காரணம் புதனுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது. அதாவது வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலம்னு சொல்லலாம். காரணம் மனசில் நல்லா தைரியம் கிடைக்கும். அதாவது மாணவர்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா, கேட்டு நன்னா படிப்பா. சார் ரைட் சார், எஸ் சார் அப்படின்னு சொல்லி மனசு நல்லா சந்தோஷப்படுத்துவா. நல்ல ஒரு குதூகலமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய். மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் பிரதித யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. சரி, விசேஷம் இல்லைனாலும் கொஞ்சம் மனோதைரியத்தில் வாரத்தை கொண்டு போகணும். காரணம் துவாதசி திதியில்
ஆயில்ய நட்சத்திரத்தில் ரொம்ப அதிகமான விசேஷம் இல்லை. காரணம் குருவுடைய சுழற்சி நன்னா இல்லை. எப்போவுமே மனசில் தைரியம் இல்லாத மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாக்கா கொஞ்சம் புதன்கிழமையும் வார கடைசியில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ. இந்த 3 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. எல்லாம் இறைவன் தான் முடித்து வைக்கிறார். நாம் ஆரம்பித்தாலும் கூட முடித்து வைக்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இரவில் படுக்கிறச்ச ஓம் நமோ நாராயணான்னு பகவானை கூப்பிடுங்கோ. 16 நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. நல்லா சயனிக்கலாம். சில பேருக்கு பார்த்தாக்கா சூரியனுடைய சுழற்சி நன்னா இல்லை, தூக்கம் கெட்டு போகும். இரவில் தூங்குறச்ச சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்கணும், நன்னா இல்லை இந்த வாரம். அப்போது நமக்கு ஏற்றத்தாழ்வுகள். அப்படியே தூக்கத்தில் பார்த்தா சில பேர் அப்படி பரண்டு படுப்பா. சில பேருக்கு பார்த்தாக்கா இந்த மிதுன ராசியில் ஒரு சில பேர் தான் இந்த கொரட்டை போடுவா, ரொம்ப சத்தமாக இருக்கும். மற்ற பக்கத்தில் படுத்துருக்கிறவா பாயை சுற்றிட்டு வெளியில் ஓடிடுவா. அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அதை கொஞ்சம் உணவுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆயில் ஐட்டங்களெல்லாம் கார்த்தால நேரத்தில் எடுத்துக்கப்படாது. உடம்ப சரீரத்தை அளவுக்கு அதிகமாக கொண்டு போய் விடக்கூடாது. நல்லா நடக்கணும், ஓடணும், நல்லா குதிக்கணும். நல்லா நம்ம சரீரத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறச்ச மனசு சொன்னபடி கேட்கும், புத்தி சொன்னபடி கேட்கும், ஸ்திரமான மனநிலை இருக்கும். அப்போ தான் நம்மளால் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 47% மட்டுமே நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே சாதும யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. கடகடன்னு நடந்த காரியம்லாம் அப்படியே கொஞ்சம் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி கிரகம் சரி நம்ம அப்புறமா இவளுக்கு பலனை தரலாமேன்னு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை. பெண்கள்லாம் எப்போவுமே கொஞ்சம் பதட்டமாக பேசப்படாது. மற்றவா சொல்கிறத காதில் வாங்கி பேசணும். வெளியூர் வெளிநாடு போகிறவாலாம் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி போங்கோ. அதே நேரத்தில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ. அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. எம்பெருமானை சேவிக்கிறச்ச உங்களுக்கு எல்லா சக்தியும் பகவான் தந்துடுவார். திருச்சானூரில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போய் தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ. அதே நேரத்தில் ஹனுமானுக்கு வடமாலை சாத்துங்கோ. எல்லா துன்பத்தையும் அவர் எடுத்துப்பார், நமக்கு இன்பத்தை தருவார். எல்லாமே நமக்கு நன்மையே நடந்தாலும் கூட அந்த நன்மையை மற்றவாளோடு நம்ம பகிர்ந்துக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் அதே நேரத்தில் மனசை தெளிவாக வச்சுட்டு இந்த வாரத்தை வாரத்தை கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளால் வாரத்தை கொண்டு போய் கடைசி வர முடிக்க முடியும். ஒரு காரியம் நடக்கலையேன்னு நம்ம மனசு படப்படன்னு இருக்கக்கூடாது. நடந்தால் அதிக சந்தோஷமும் கொள்ளக்கூடாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உணவு விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்கோ. வண்டி வாகனங்களில் போகிறச்செல்லாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்கோ. சனியுடைய சுழற்சி நன்னா இல்லை, செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை. மனோதைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். 10 மணிக்கு படுத்தாலும் கூட 11 மணி வரலாம் அப்படியே கொட்டை விழிச்சுக்கிட்டே ஏதோ சில பேர் பார்த்தாக்கா அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்தா விட்டத்தை விரித்து பார்த்துட்டே இருப்பான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல கண்ணை மூடி பகவானை பிரார்த்திக்கிறச்சா தூக்கம் சட்டுன்னு வந்துடும். பகவான் காத்தால சட்டுன்னு எழுப்பி விட்டுருவார். எழுந்து எல்லா காரியத்தையும் நாம் செய்து முடிக்கலாம். நல்ல நேற்று விளக்கு ஏற்றி பகவானை பிரார்த்திக்கணும். ஒரு காத்தால உட்காந்து 24 நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. இரவில் படுக்கிறச்ச 16 நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் செய்து முடிச்சிருவார். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 53% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் நகுபண யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. நகுபண யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் செய்து முடித்து தந்துடுவார். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. துவாதசி திதியில் அதே நேரத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. இந்த வாரம் புதனுடைய சாராம்சமும் நன்னா இருக்கிறது. சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால சில பேருக்கு பார்த்தா அந்த உடல் உபாதை போட்டு அப்படியே மனசை போட்டு பதட்டமாக இருந்திருப்பான். இந்த வாரத்தில் பார்த்தா சௌக்கியமாக ஜம்முன்னு இருந்துச்சு நடப்பா. நேற்று பார்த்துருப்பா, நேற்று என்ன படுத்திருந்தேல், இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கேல அப்படின்பா. அந்த அளவுக்கு மனசு நல்லா ரம்மியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உறவுக்காரெல்லாம் வருவா போவா. அவளுக்கு நல்லா விருந்து உபச்சாரங்கள்லாம் நன்னா செய்யுங்கோ. காரணம் குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால நமக்கு அதாவது உறவு முறைகளுக்கு சம்பந்தம் குரு பகவான். அதே நேரத்தில் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்குது. அதாவது விருந்தோம்பல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுலாம் போயிட்டு வருவா. ராகுடைய சம்பந்தம் நன்னா இருக்கிறது. அதனால் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்னால நமக்கு சௌக்கியம் கிடைக்குமே தவிர நமக்கு பாதகம் வராது. வெளியூரில் இருக்கிறவாள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் இந்த தடவை அப்படியே கொஞ்சம் சில பேர் அப்படியே லீவில் வந்துட்டு போவா. நல்லா சௌக்கியமாக இருப்பாள். குடும்பத்தில் நல்லா அந்யோன்யமும்
குதூகலமும் கூடும். பணி நிமித்தமான ஆர்டர்லாம் வீடு தேடி வரும் சில பேருக்கு. எல்லாமே நம்ம மனசு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு ஒரு ஏற்றமான நேரம். காரணம் குரு பகவானுடைய சுழற்சியும் ராகுவுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் அவளுக்கு நல்ல வியாபார நோக்கம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. நல்ல புதிய தொழிலெலாம் தொடங்கலாம். அதே நேரத்தில் நுட்பமான தொழில் செய்யக்கூடியவாள்லாம் செய்யலாம். இன்ஜினியர் லைனில் உள்ளவாளுக்கெல்லாம் இன்ஜினியர்ஸ்லாம் அவெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. அதே நேரத்தில் கலைத்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் உள்ளவாளுக்கெல்லாம் ஏற்றமான வாரம்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய். கன்னியா ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சாமிகி யோகத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 5 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும்னு சொல்லுவாள். வியாபார நோக்கம் உள்ளவாள்லாம் சில பேர் பார்த்தா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருப்பாள். சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணணும், சொந்தமாக ஒரு வியாபார ஸ்தலம் வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவாள். இந்த வாரம் அது சித்தியாயிடும். குழந்தைகள்லாம் கல்வியில் நல்லா முன்னேற்றமாக இருப்பாள். காத்தால சட்டுன்னு எழுந்துருவா. அம்மா அப்பாவுக்கு சிரமம் கொடுக்காம தானே குளிச்சுப்பா, தானே பல் துளைக்கிப்பா, எல்லா காரியத்தையும் குழந்தைகள் செய்துப்பா. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 92% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் தரணிப யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. விசேஷம் இல்லையே. ஆயிலிய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு பார்த்தா இப்போ மனசஞ்சலங்கள் அப்படியே குழப்பமாகவே இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தெளிவுபட நம்ம செய்ய முடியாது. காரணம் 9 கிரகத்தில் 5 கிரகம் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகத்தில் 2 கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால எதுலையுமே மனசு போராட்டங்கள் நிறைவாக இருக்கும். அந்த போராட்டம் நம்ம மனசில் நிறைஞ்சி இருக்கிறதுனால போராட்டத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன செய்கிறது? கண்ணை மூடிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க. சன்னதிக்கு போய்ட்டு பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. சன்னதி உள்ள நுழைஞ்சனே மொபைல்லாம் ஆஃப் பண்ணி பையில் போட்டுருங்க. ஏன்னு கேட்டால் பகவானை பிரார்த்திக்கிறச்ச பகவானுக்கும் உங்களுக்கும் பகவானுடைய ஆத்மாவுக்கும் உங்களுக்கு தான் கனெக்ஷன் இருக்குன்னு தவிர மொபைலுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை, சற்று மனோதைரியம் குறைச்சலாக இருக்கும். சனியுடைய சுழற்சி நன்னா இல்லை, வண்டி வாகனங்கள்லாம் கவனமாக போயிட்டு வாங்கோ. சூரியனுடைய சுழற்சி நன்னா இல்லை. அப்போ உடல் உபாதை இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் உடல் உபாதை இப்படி இருக்குது சார் இப்படி சார் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கோ. ஆற்றுலேயே படுத்திருந்தால் சௌரியமாகாது இல்லையா? ஒன்று சன்னதிக்கு போகணும், இல்லை டாக்டர்கிட்ட போகணும். போகிறச்சா நமக்கு பகவான் பார்த்துப்பார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 49% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் குஹச யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. துவாதசி திதியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் வாரம் துவக்கம் சற்று பின்னடைவாக தான் இருக்கும். காரணம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எதுலையுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நாம் எதுலையுமே கொஞ்சம் நிதானித்து போகிறது நல்லது. வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு திரும்பணும். காரணம் சனியுடைய சுழற்சி நன்னா இல்லை, செவ்வாயுடைய சுழற்சியும் சற்று பின்னடைவு. அப்போ யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நம்ம மனசில் தைரியத்தை வரவழைச்சுண்டு சரி அப்படின்னு சொல்லி மற்றவா சொல்கிறத காதில் வாங்கி நம்ம பேசுகிறச்ச நமக்கு பிரச்சனையே வராது. சந்திரனுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி பின்னடைவுங்கிறதுனால வியாபாரிகள்லாம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பிற்பகுதி யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். பிற்பகுதி யோகம் என்ன? வாரத்தில் பின்னோக்கி. அப்போ வியாழன் வெள்ளி சனி ரொம்ப நன்னா, வார பிற்பகுதி ரொம்ப நன்னா அமோகமாக போயிடும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் அந்த பிற்பகுதி யோகத்தில் வெளிநாடு போயிட்டு வாங்கோ. சில பேர் வெளிநாட்டில் இருந்து இங்கே ஊருக்கு வருவா, ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே பகவான் பார்த்துப்பார். எதை பற்றி நாம் சிந்திக்கப்படாது. சிந்திக்காமல் அமைதியாக இருந்து பக்தியாக இருந்து பிரார்த்தனையில் இருந்தால் எல்லாமே சௌக்கியமாயிடும். புதனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் ஒரு சேர தடுமாற்றமாக இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். குழந்தைகளை வெளியில் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனால் குழந்தைங்க மேலே தான் நம்ம கவனமாக இருக்கணும். குழந்தைகளை கையை பிடிச்சி இந்த கிராஸ், அதாவது இந்த சிக்னல்லாம் கிராஸ் பண்ணும்பொழுது கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணணும், கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வரணும். கவனமாக இருக்கணும். குழந்தைகளை எப்போவுமே வண்டி போகிற பக்கத்தில் கொண்டு போகாமல் ஒரு சைடில் விட்டு குழந்தைகளை கொண்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாட்பாரத்தில் நடந்து போங்கோ. ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறச்ச கவனமாக இருங்கோ. காரணம் என்னென்னா சனியுடைய ஆதிக்க பலம் குறைச்சலாக இருக்கிறதுனால ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் புத்திசாலித்தனமாக எல்லா காரியத்தையும் நாம் சித்தி பண்ணிக்கணும். கவலையப்பட வேண்டாம். 100%க்கு 54% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4.
ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் பிரதா யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ஆயிலிய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால முற்பகுதி கொஞ்சம் கரடு முடராக இருக்கும், பிற்பகுதி நன்னா போயிடும். பிற்பகுதினா வியாழன் வெள்ளி சனி ரொம்ப நன்னா இருக்கும். முன்னாடி 4 நாள் நடக்காத காரியங்கள் பிற்பகுதியில் சித்தியாகிடும். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. பிற்பகுதியில் காரிய சித்தி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபார நோக்கம் ரொம்ப நன்னா இருக்கும். வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சரக்குகள்லாம் உரிய நேரத்தில் வந்து சேரும். முன்னாடி நடக்கலையேன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. பிற்பகுதி யோகத்தில் பூரணமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சந்திரனுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி சற்று பின்னடைவாக பெண்களுக்கு இருக்கிறதுனால எதுலேயுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, சனி பகவானுடைய சுழற்சி நன்னா இல்லை. வண்டி வாகனங்களில் நம்ம கவனமாக போகணும். அதாவது குரு பகவானுடைய பிரீத்தி நன்னா இருக்குது, சற்று நன்னா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு வாரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏற்றமான நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஒரு முற்பகுதி சற்று தடுமாற்றமாக இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு நல்ல பலனையை கொடுக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதாவது இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 63% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகர ராசி அன்பர்களே, பஞ்சித யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவாதசி திதியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. கவலையப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. எதுலையுமே அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போயிட்டு வாங்க, பகவானை சேவிச்சுட்டு வாங்க. எல்லாம் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பூமி யோகம் கிடைக்கிறது. சொந்தமாக வீடு மனைகள்லாம் வாங்கலாம். சனி பகவானுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. சந்தனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் குரு பகவானுடைய சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு ஒரு ஏற்றமான வாரம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வியாபாரம்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். அதாவது இந்த கணிப்பொறி துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்லாம், இந்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான சொந்தமாக ப்ராஜெக்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற காலம். காரணம், 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமாக 5 கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சொந்த தொழில், சொந்த வியாபாரம், சிறு தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமான நேரம். இந்த ஹோல்சேலில் பண்ணுறவாளுக்கெல்லாம், மொத்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நேரம்னு சொல்லலாம். இந்த துணிக்கடை வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமான நிலைகள். நிறைய நினச்ச மாத்திரத்தில் சில பேர் பார்த்தாக்கா கடையில், சில கடைகளில் பார்த்தாக்கா இந்த சரக்கு இல்லை அந்த சரக்கு இல்லைம்பா. ஆனால் இந்த வாரம் எல்லாம் நிறைவாக வந்து சேர்ந்துடும். கவலைப்பட வேண்டாம். வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். வெளிநாடு போகிறவெல்லாம் சௌக்கியமாக போயிட்டு வரலாம். ராகுவுடைய சுழற்சியும் குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகிறவாளுக்கெல்லாம் ஏற்றமான நேரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 91% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே கேதச யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவாதசி திதியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் எதிர்பாராத நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், ராகுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது, குருபவனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. 3-9 ராகுவும் கேதுவும் இருந்து நல்லதே செய்கிறா. எதிர்பாராத நன்மைகளே நடக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. ஒரு கிரகம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அது நமக்கு தோணாது. வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்கோ. சனிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதுலேயுமே சற்று எச்சரிக்கையாக பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக. சில பேருக்கு இந்த ஒப்பந்த அடிப்படையில் அதாவது கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தா அந்த டெண்டர்லாம் கிடைக்கும். அவளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமான வாரம். அதே நேரத்தில் அந்த கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவா, இந்த ரோடு தொழில் பண்ணுறவா, அவளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான வாரம்னு சொல்லலாம். கலைத்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். காரணம், செவ்வாயுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது, சந்திரனுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது. அதே நேரத்தில் புதனுடைய சாரபலமும் நன்னா இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சி மனசு நல்லா நிறைவாக மன நிம்மதியோட செல்வங்கள் வந்து சேரக்கூடிய வாரம் இது. குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள், சில பேர் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பா, இந்த வாரம் எப்படியாவது ஒரு நகை வாங்கிடணும் அப்படின்னு மனசில் ஒரு வைராக்கியமாக இருப்பா. அந்த வைராக்கியம் நிறைவேறும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் விசித்த யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவாதசி திதியில் ஆயிலிய நட்சத்திர ஆகலிய 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. எது அதிமுக்கியமான கிரகமோ அது கொஞ்சம் ஏடகுடமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதே நேரத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த 4 நாள்
எதுலையுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். சனி பகவானுடைய சுழற்சி சற்று பின்னடைவு, புதனுடைய சுழற்சி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் சந்திரனுடைய சுழற்சி சற்று பின்னடைவு, செவ்வாயுடைய சுழற்சி சற்று பின்னடைவு. அதாவது குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தாக்க நினச்ச காரியம் நடக்கலையேன்னு ஒரு விதமான கவலை மனசில் அப்படியே பிடிச்சிக்கும். கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதை விட பக்தியாக இருந்து பிரார்த்தனையாக இருக்கிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிவிடுவார். இந்த வெளியூர் வெளிநாடு போகிறவெல்லாம் காத்துன்னு இருப்பா. சரி ட்ரான்ஸ்ஃபர் வரலையே அப்படின்னு சில பேர் மனசு அப்படியே போராட்டமாக இருப்பா. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அமைதியாகவே செல்லக்கூடிய வாரம் இது. 100%க்கு 49% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. இந்த வாரத்தில் நாம் திருப்புள்ளம்பூதங்குடிங்கிற வல்வீர் ராமர் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வருவோம். எல்லாரும் தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் கும்பகோணம் அருகாமையில் சுவாமிமலை போயிட்டு கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லுவா. அருகில் இருக்கிறது திருப்புள்ள பூதங்குடி. அங்கே போயிட்டோம்னா நடக்காத காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். குறிப்பாக ரிஷபராசிக்காரா அவசியம் போயிட்டு வாங்கோ, கன்னியா ராசிக்காரா அவசியம் போயிட்டு வாங்கோ, மீன ராசிக்காரா அவசியம் போயிட்டு வாங்கோ. போயிட்டு வர்றச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு, நல்ல பல செய்திகளோடு, ஆன்மீக சிந்தனையோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.